உள்மூலம், வெளிமூலம், பௌத்திரம், பிஸ்டுலா, ஆனஸ் பிசர், ரத்த மூலம், சீல் மூலம், இப்படி 9 வகையான பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. ஆப்ரேஷன் பண்ணால் திரும்ப திரும்ப வருது. நூல் கட்டி பண்ணுவாங்க ஆப்ரேஷன் மாதிரி, அது பண்ணாலும் திரும்ப திரும்ப வருதுன்றாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்க மருந்து எந்த வகையான பைல்ஸ் இருந்தாலும் 1 மாசத்துல சரியாயிடும், திரும்பவும் வராது, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாற்றினா மட்டும் போதுன்றீங்க. இப்படிப்பட்ட மருந்துகள் மக்களுக்கு நிச்சயமாவே தேவை. மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். சித்த மருத்துவத்துல இது சாத்தியமானா நீங்க சாத்தியம்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன் பைல்ஸ் வருது? வந்தா என்னென்ன மருந்துகள் எப்படி சாப்பிடணும்? அதுவும் சிறப்பா உங்களுடைய மருந்துகள் எப்படி சாப்பிட்டா 1 மாதம் சரியாகும்? இந்த மூலம் பௌத்திரம் அப்படிங்கிறது உடல் உஷ்ணம், மூலச்சூடு அதிகமாகிறதுனால வருது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம நிறைய காணொலியில் சொல்லிட்டோம், மூலச்சூடு ஏன் அதிகமாகுது. அதிகமாக அந்த கண்ணுக்கு வேலை கொடுக்குறவங்க, டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக மொபைலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண் வழியாக பிராணம் நஷ்டமாயிட்டு மூலச்சூடு அதிகமாயிட்டு பைல்ஸ் வரும். உணவு முறையிலையும் வரும். அதாவது பிராய்லர் கோழி அந்த சூடு, ஒரு பித்தத்தை அதிகமாக்குற உணவுப் பொருள், அந்த துரித உணவுகள், இது மாதிரி நிறைய இன்டேக்ல உள்ளுக்கு எடுக்கிற விஷயம் நம்ம வாயை கட்டுறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயை கட்டுறது இல்லை. நல்லா காரமாக பொரிச்சது வறுத்தது கண்டதை சாப்பிட வேண்டியது. உடல் உஷ்ணம் அதிகமாயிட்டு வரும் மூலமும் பௌத்திரமும். அப்போ முதல்ல அதை நம்ம சரி பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். உடல் உஷ்ணத்தை குறைக்கணும். உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கக்கூடிய உணவு வகைகளை அறவே ஒழிக்கணும். டீ காஃபி உட்பட. அதுக்கு பதில் வேற எதனா மாற்று பொருள் எடுத்துக்கங்க. சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கங்க. குளிர் வைக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கூட எடுக்கும்போது 100% ரிப்பீட் ஆகாது, திரும்ப வராது. 100% ரிப்பீட் ஆகாது, திரும்ப வராது. உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குங்குளியம் எண்ணெய் வச்சிருக்கோம். நண்பர்களே, இது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பைல்ஸ்க்காக ஐயா கொடுக்குற மருந்துகள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த குங்குளியம் எண்ணெய் காலை இரவு உணவுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தண்ணியில் இருக்கு. ஆமா, தண்ணி நமக்கு வேண்டாம், அது கீழே கூட கொட்டிட்டு தினமும் தண்ணியை மட்டும் மாத்துக்கணும். குடிக்கிற தண்ணி தான், தண்ணியை மட்டும் மாத்துங்க, கெட்டு போகாம இருக்கும். நமக்கு தேவை வெண்ணெய் மட்டும்தான். ஒரு ஸ்பூன் அளவு தினமும் காலை இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு வரணும். இதுக்கு அப்புறம் இதை உணவுக்கு முன்னாடி முதல்ல இதை சாப்பிடணும். 2வது இது தேன்லையோ அல்லது வெந்நீர்லையோ குழைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிராம் அளவு. இது காலை இரவு உணவுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு 5 நிமிஷம் கழிச்சு உணவு எடுத்துக்கலாம். 2 வேளை. உணவுக்கு அப்புறமா சாப்பிட்ட பிறகு பசும்பால் கிடைச்சா நல்லது. இது பாத்தீங்கன்னா இந்த லைட் கலர்ல இருக்கும். இதுக்கு காலை. இது டார்க்கா இருக்கு பாருங்க. இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ பசும்பால் சூடான பாலில் அதை கலக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு 5 mlன்னு வச்சுங்களேன், கலக்கி எடுத்துக்கலாம் 2 வேளைக்கு. இது என்னன்னா பௌத்திரத்தையும் கண்டிக்கும், அதாவது ஆசனவாய் புற்றையும் சரி பண்ணும். இது 2ம் ஆசனவாயில் வரக்கூடிய கேன்சர் செல்களையும் அழிக்கும். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது. உணவு முறை, வாழ்வியல் முறையை சரி பண்ணிட்டு எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆயுசுக்கும் ரிப்பீட் ஆகாம இருக்கும். ஆமா. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கு, உள்மூலம் இருக்கு, வெளிமூலம் இருக்கு, பிஸ்டுலா இருக்கு, இல்ல பௌத்திரம் இருக்கு, சீல் மூலம் இருக்கு, இல்ல ஆசனவாய் வெடிப்பு இருக்கு, எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மருந்து மிக அற்புதமா வேலை செய்யும். 1 மாசத்துல சரி பண்ணு சொல்லியிருக்காரு. திருப்பும் ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. அதோடு சேர்த்து ஒரு சில உணவியல் முறை, வாழ்வியல் முறை, சரிவிகித உணவு, பேலன்ஸ் டயட் எடுத்தாவே போதுமானது. அதனால பைல்ஸ் உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உடல் உஷ்ணமா இருக்கு, உட்காந்த இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு பைல்ஸ் வந்துருவான பயமா இருக்குன்றவங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மருந்து எடுத்துக்கோங்க, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். இன்னொரு கூடுதல் தகவல், இது உள்ளுக்கு மட்டும் இல்லை, மேலுக்கும் இந்த ஆசன வாயில வரக்கூடிய வெடிப்புகள், புண்களுக்கும் இதை அப்ளை பண்ணலாம். குங்குளிய வெண்ணெய் ஓகே, தண்ணியில இருக்கு. ஆமா. என்ன நண்பர்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இந்த ரயில்மே பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.